அன்புள்ளம் கொண்ட விஎஸ்டி டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதண்டாயுத பாலினி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் ரிஷபராசியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல ஆனி மாசம், அதாவது மிதுன ராசியில சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் மேச ராசியிலிருந்து ஜூன் 20ஆம் தேதிக்கு பின் ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். அப்புறம் புதன் பகவானானவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் 8ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி வாக்குல கடகராசியில சஞ்சரிக்கிறார். சுக்கிர பகவானானவர் ஜூன் 8ஆம் தேதிக்கு மேல கடகராசி மிதுன ராசியில இப்ப இருக்காரு. கடகராசியில குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், குரு பெயர்ந்திருக்காரு. அதனால அவர் எங்க இருப்பாரு? கடகராசியில தான் இருப்பாரு. சனி பகவானானவர் மீன ராசியிலும், ராகு பகவானானவர் கும்பராசியிலும், கேது பகவானானவர் சிம்ம ராசியிலும் இருக்கார். இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த மாதிரி மாற்றங்கள் நிகழும்னு பார்த்தா, பொதுப்பா உலக ரீதியா நாட்டு ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க நிறைய சிறு சிறு ஒப்பந்தங்கள் இல்லாட்டி சிறு சிறு பயணங்கள் போயிட்டு வருவாங்க. வெளிநாடு வெளியூர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வருவாங்க. இப்ப நம்ம கூட பார்த்துருப்போம் நியூஸ்ல, டெல்லி வரையும் நம்ம முதலமைச்சர் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி எல்லா அரசு சம்பந்தப்பட்ட இப்ப அதிகாரிகளுமே சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பத்திலேயோ இல்ல மொபைல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ ஏதோ ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு நமக்கு மக்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நாடுகளுக்கு இடையே நடக்கிற போர் குறைஞ்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். எல்லாமே நடைமுறையில நிகழ்வுக்கு சாதாரணமாகும். அதாவது இப்ப நமக்கே தெரியும், சிலிண்டர் ப்ராப்ளம், பெட்ரோல் ப்ராப்ளம் இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்லை, எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி நிலையில இருக்கார். இது உங்களுக்கு எல்லா வகையிலும் பிளஸ். இது யாருக்கு ரொம்ப பிளஸ்ஸா இருக்குன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்பு, அதுவும் குறிப்பா காதல் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறவர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் உட்கார்ந்து யோசிக்கிறவர் இல்லை, நெக்ஸ்ட்னு போய்கிட்டே இருப்பார். ஸோ இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் மேசராசினர்களுக்கு அதிகமா நடக்கும். 5ல கேது இருக்கு, அதனால பிரேக்கப் ஆகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது திருமணம் வரையும் போய் பிரேக் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஜனனகால ஜாதகம் நல்லா இல்ல அப்படிங்கிறவங்களுக்கு, இப்ப அஸ்வினி நட்சத்திரம் போலதான் சுக்கிரதசை நடக்கும். சுக்கிரதசை நடக்கும் போதுல அது எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நல்லபடியாவே போயிடும் அப்படிங்கலாம். இதே சூரிய தசை நடக்கிறவங்களா இருந்தா சிக்கல் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். மேசராசியை பொறுத்தவரை திருமண அமைப்பு இந்த காலகட்டத்துல அதி அற்புதமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, திடீர் பயணங்கள், புதிய வீடு வாங்குறது, புதிய இடம் மாறுவது, அதாவது வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு அந்த 4ஆம் பாவக சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சுவீங்க. அதாவது வீடோ வாகனமோ இடமோ அப்புறம் திடீர் பயணமோ. அந்த பயணமும் எங்க இருக்கும்? திருப்பதி, இந்த மாதிரி மலை கோவில்களுக்கு. அதாவது திருப்பதினோடனே நான் சந்திரனை பேஸ் பண்ணி சொல்ல, மலை கோயில்களுக்கு நீங்க போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளும் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. காரணம் என்ன? 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது, அவங்களுக்கு சில தலையில அடிபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி ராகுவும் 11ஆம் இடத்துல இருந்து அது எதிர்பாராத ஆசைகளை தூண்டுவதால் பல சிக்கல்களையோ பல இன்னல்களையோ ஏற்படுத்தி வைக்கும். அது இப்ப பாதிக்காது. நான் முன்னாடியே சொல்றேன், இந்த மாதிரி நடக்கலாம். இந்த ஆசைகளை தூண்டுறதுனால உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா அது பின்னாடி பிரச்சனை ஆகும் அப்படிங்கிற ஒரு தன்மையில உள்ளதை நான் இப்ப சொல்றேன். வேற எதுவும் இல்லை. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. ஆடம்பர செலவுகள் இந்த காலகட்டத்துல அதிகமா பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னு கேட்டா மேச ராசிக்காரர்களுக்கு முதலிடம் தான் நான் கொடுப்பேன். அதுவும் ஜூன் 8க்கு மேல குருவும் சுக்கிரனும் சேர்றாங்களா, அப்ப அதிகமா பணத்தை செலவு பண்ணுவீங்க
அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? சோ அந்த பணத்தை அதிகமா செலவு பண்றது மட்டும் நியாயமா செலவு பண்றீங்களா அப்படிங்கிறத பாருங்க. ஒரு சிலர் நகையா வாங்கி போடுறதுக்கு அமைப்பு இருக்கு. ஏன்னா நகை குரு சுக்கிரங்கிறது தான் நகையை குறிக்கும். அலங்கார பொருள்ல தங்கம்ல. அப்படிங்கும்போது தங்க நகைகள் வாங்கி போட்டுக்குவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சோ இது எந்த மாதிரி பயன்படுத்துறீங்கங்கிறது உங்களோட அபிப்பிராயம் தான். சரிங்களா? அடுத்தது 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் ஜூன் 22க்கு அப்புறம் எங்க வராரு? கடகத்துக்கு வராரு. அப்ப குரு, புதன், சுக்கிரன் 3 பேரும் சேருவாங்க. அப்ப ஜூன் 22க்கு அப்புறம் கண்டிப்பா வாகனமோ, இல்ல இடமோ உங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவீங்க. அந்த புதன் 4ஆம் இடத்துல வரும்போது 4ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ஏதோ ஒண்ணு பதிவு பண்றோம். இல்ல பதிவு பண்ணப்பட்டதை கிளைம் பண்றோம். ஒண்ணு இன்சூரன்ஸ் கிளைம் பண்றவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி இப்ப வண்டி இன்சூரன்ஸ் கிளைமிங் அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, இல்லாட்டி இடத்த விக்கிறேங்கிற பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போறது. அந்த பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புல பிளஸ்ஸோ மைனஸோ அது ஜனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். அதுல பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா இப்ப வாங்குறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இப்ப மைனஸா இருந்துச்சுன்னா விற்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாமே சிறப்பாவே இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். புதன் 3ஆம் இடத்துல இருக்கும் போதுல உங்களோட செயல்பாடுகள், துணிச்சல்கள் எல்லாமே சந்தேகமின்றி வெற்றி தான். ஜெயிச்சிருவீங்க. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கு. அதனால நெகட்டிவா நடக்குமா அப்படிங்கிறத பத்தி நீங்க சிந்தனையே பண்ண வேண்டாம். எதை தொட்டாலும் வெற்றியை கொடுக்கும் இந்த புதன் அப்படிங்கறத சொல்லலாம். 3ஆம் இடத்தில் இருக்கும் வரையில். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே சிறப்புன்னு தான் சொல்லலாம். ஆனா கவனம் தேவைன்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. செவ்வாய் ராசியில இருக்காரு. உடம்பு நல்லா தானே இருக்கணும். நீங்க எப்பவுமே ராசியாதிபதி நல்லா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் தானே சொல்வீங்க அப்படிங்கறத சொல்லலாம். நான் எப்பவுமே அதுதான் சொல்லுவேன். ஆனா செவ்வாய்ங்கிறவரு தன்னை காப்பாத்திக்கிறதோட மத்தவங்களை காப்பாத்துறத துடிக்கிறவர். செவ்வாயோட இயல்பான தன்மையே அதுதான். என்னால 10 பேர் வாழ்ந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கணும்னு நினைக்கிறவர். கேதுவும் அப்படிதான். யாருக்கோ கிடைக்க போறதை யாரோ அனுபவிக்க போறதை ஏமாந்தத்தனமா தன்னையே அனுபவிக்க வைக்கிறது. சோ யாரோ ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டியதை உங்களுக்கு நீங்க வாங்கிக்குவீங்க. பிறருடைய பிரச்சனைகளுக்காண்டி முன்ன போய் வாலண்டியரா மாட்டிக்குவீங்க. கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடுத்தவங்களுக்காண்டி உங்க தலையை கொண்டு போய் கொடுத்துறாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த மாசத்துல உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே. மற்றபடி எந்த ஒரு விஷயமும் பாதிக்காது. ஒரு சில செலவுகள் நடக்கும். அதுவும் அரசு அதிகாரத்துல இருக்கிறவங்களா இருந்தா ரொம்பவே செலவு நடக்கும். டிரான்ஸ்பர் கிடைக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சமயத்துல வேலையே போகும்னு சொல்லலாம். யாருக்கோ உதவி பண்ண போய் நீங்க மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம். முன்னாடி அதுவும் தப்பா இருந்திருந்தீங்கன்னா, தப்பு செஞ்சிருந்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் அந்த தப்பை திருத்துகிறதுக்கு என்ன வழியோ அதை கவனம் பண்ணிக்கங்க. இல்லாட்டி கண்டிப்பா இந்த மாசத்துல ஏதாவது சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சூரியன் இந்த நேரத்துல உங்களுக்கு பலமா வேலை செய்யாத அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாம் நல்லா இருக்குங்களா? ராகு உங்களுக்கு முழுக்க முழுக்க பாசிட்டிவா இயங்காது. ஐ மீன் பாசிட்டிவா இயங்காதுன்னா என்ன? ராகுவா நீங்க செயல்படும் போதுல எல்லாமே உங்களுக்கு மாறிடும். வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற புதனும் துணிச்சலை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்யறோங்கிறத பார்த்து செய்யுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா பிறருக்காக நீங்க செய்ய போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திர அதிபதி ஜூன் 8க்கு மேல உச்ச குருவோட சேர்றார். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாராவது ஒருத்தர் வந்து காப்பாத்துவாங்க. அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே வந்து காப்பாத்துவாங்க உங்களை அப்படிங்கிறத சொல்லலாம். சகலத்திலையும் யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். குறிப்பா வாகனம், காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, தந்தை மூலியமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அப்பாவோட சொத்து எனக்கு கிடைக்குமா, கோர்ட்டு கேஸ் நான் தெரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த காலகட்டத்துல கிடைச்சிடும். உச்ச குருவோட சுக்கிரன் சேர்றாரு. அதே மாதிரி பிதுர் ராஜ்யம் அனைத்துமே அப்பா சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு கிடைச்சிடும். இத்தனை நாள் பிரச்சனையில இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாயிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி இந்த வாகனம் வாங்கணும், அந்த வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த வாகன அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறதுனா அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இப்ப அமைதியா பேச்சுவார்த்தைக்கு வர அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சண்டை இல்லாம இருக்கும் வீட்டுல அப்படிங்கிறத சொல்லலாம்.
பூமியில ஏற்பட்ட அனைத்து சிக்கல்களும், அது பூர்வீக சொத்தா இருக்கட்டும், இப்போ உள்ள சொத்தா இருக்கட்டும், எப்ப வாங்கின சொத்தாக இருந்தாலும் சால்வ் ஆகி ஒரு ப்ராப்ளம் கிளியர் ஆகி உங்களுக்குள்ளது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது அதிகப்படியான நன்மையை கொடுக்கும் நட்சத்திரக்காரர்கள் யாருன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதே எல்லா சிறப்பையும் தரும் இந்த மாசத்துல அப்படிங்கிற மாசத்துல ஒரு 2 நாள் இல்லாட்டி வாரத்துல ஒரு நாளாவது போயிட்டு வாங்க. எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. நீங்களா வாலண்டியரா போய் எங்கேயும் சண்டை போடாதீங்க. நீங்களா வாலண்டியரா போய் எங்கேயும் சண்டை போடாதீங்க. ஏன்னா நேரம் நல்லா இருக்குன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு ஆள் வந்துடும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா வாலண்டியரா சண்டை போட்டா அந்த சண்டை தானே. அதுல எந்த மாற்றமும் இல்லையே. அதை கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்தது கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 2ல இருக்கார். அதைத்தான் நம்ம மெயினா போக்கஸ் பண்ணணும். அடுத்த 3க்கு போவார். அப்படிங்கும் போதுல இது எப்படின்னா தாய் தந்தையர் பக்கம் உங்கள் கவனம் செல்ல வேண்டும். தாய் தந்தையர் பக்கம் உங்கள் கவனம் செல்ல வேண்டும். அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ ஏற்பட்டனால நீங்க அவங்களுக்காண்டி போய் உட்கார்ந்து பேசுறது பண்றது செய்யறது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போகுது, அதை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சோ நீங்க கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நேரத்துல போறதுனால குடும்பத்துக்குள்ள எதுவும் குழப்பத்தை உருவாக்கிக்காதீங்க. அப்பா அம்மாவுக்கு பேச போறது தப்புனே சொல்ல மாட்டேன். எந்த பிள்ளையா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பேச போகணும். ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் வாங்கிட்டு அவங்க பேச்சு என்ன சொல்றாங்க, அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்கிறத கேட்டுக்கிட்டு அப்புறமா நீங்க அதை செயல்படுத்துறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அதிகப்படியானோர் அப்பாவோட தொழிலை எடுத்து செய்யறேன் அப்படிங்கிற பிரச்சனையில தான் இருப்பீங்க. அப்பாவோட தொழிலை நான் எடுத்து செய்யற சூழ்நிலை வந்துருச்சு. எனக்கு வேற நான் என்ன படிப்பு வேணாலும் படிச்சுக்கேன். உதாரணத்துக்கு டாக்டர் படிச்சிருப்பாங்க, இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, நல்ல வேலையில இருப்பாங்க, கை நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இந்த ஒரு மாசம் எப்படி ஆகும்னா, நான் தான் எங்க அப்பாவோட தொழிலை எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கு. எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை. நான் இவ்வளவு தூரம் படிச்சேன். அந்த படிச்ச படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பாலின விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல அதிகப்படியான தவறான பாதை, அதாவது தவறான பாதை இல்ல, ஹார்மோன் செய்யற சேட்டைகளால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட தோணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. தாய் தந்தையருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.